வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் லலிதா பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு பிஸ்னஸ் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். இந்த பிஸ்னஸ் நீங்கள் என்ன நினைப்பீங்க? அதிர்ச்சி தரக்கூடிய பிஸ்னஸ். இதெல்லாம் இருக்குது, நமக்கு தான் தெரியாமல் நம்ம இதெல்லாம் யார் செய்வா, இதெல்லாம் யார் செய்வா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறோம். எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இந்த மாதிரியான பிஸ்னஸ் செய்கிறாங்க. காலந்தொட்டு செஞ்சுட்டு வந்த பிஸ்னஸ் தான் இது. உணவுப் பொருள் இது உள்ளதான். இந்த பிஸ்னஸ் நல்லாவே ட்ரெண்டிங்காக போகக்கூடிய பிஸ்னஸ் தான், அழிவு வராத பிஸ்னஸ்ஸு. இதுக்கு நம்ம தெரியாமல் கூட போட்டிகள் நிறையா இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா இது தெரியாமல் இருக்கிறவங்க நிறைய பேர். ஆனால் பெரிய பெரிய கம்பெனிஸ் இந்த மாதிரியான பிஸ்னஸை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பிஸ்னஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள். வீடியோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்படி ஒரு பிஸ்னஸை நம்ம நினைக்கவே இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நினச்சேன் நான், ஆனால் செய்ய முடியலை, எப்படி செய்யன்னு யோசித்தேன் அப்படின்னு நினைக்கலாம். ஐயோ, நான் ரொம்ப நாளாக இது செய்யலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோ பார்த்துருப்பீங்க. பாலை தயிராக்கி தயிரை லஸ்ஸியாக்குறது. இதில் நிறையா இருக்குது. நீங்கள் நிறையவே சொன்னீங்க பால் வியாபாரத்தை பற்றி போடுங்கன்ட்டு. பால் வியாபாரத்தை பற்றி நான் தெளிவாக உங்களுக்கு இன்னொரு வீடியோ போடுறேன். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒன்றுமே கிடையாதுங்க. இதை வச்சு சில குடும்பங்களே நடத்தப்பட்டிருக்கு. தயிர் வியாபாரம். எனக்கு நான் சின்ன பிள்ளைலாம் சொல்ல முடியாது. எனக்கு இப்போ கல்யாணம் முடித்து 2 பசங்க இருந்தாங்க. அப்போமே ஒரு அம்மா தலையில் தயிர் பானையை வச்சு கொண்டுருவாங்க. அவங்க ஆனால் ஏடெல்லாம் எடுத்துருவாங்க. அந்த தயிரில் திக்னஸ் இருக்காது, பட் கட்டியாக இருக்கும். அவங்க 100 200 அப்படின்னு சொல்லி விற்பாங்க. அப்போ அவங்களும் ஒன்று உண்டு. இன்னொரு எனக்கு தெரிஞ்ச என்னோடய பையனோட ஃப்ரெண்டு, அவங்க வீட்டில் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாலை காய்ச்சி தயிர் செஞ்சு வீட்டில் வச்சு வியாபாரம் பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போகிறது அது மாதிரி தான். பால் 1 லிட்டரோ 2 லிட்டரோ நீங்கள் வாங்குங்க. ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க, ஒரு தெருவில் இருக்கீங்க, ஒரு ஸ்கூல்கிட்ட இருக்கீங்க, எங்கேனாலும் பரவாயில்ல. பாலை நல்லா சுண்டை காய்ச்சி ஊற்றி வச்சுட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் தயிர் கிடைக்கும்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் நீங்களே பண்ணிடுங்க. பக்கத்து வீட்டில் சொல்லுங்கள், 4 வீட்டில் சொல்லுங்கள், 2 பொம்பளைங்கிட்ட சொன்னால் போதும். அது நல்லா காட்டு தீ போல் பரவிடும். அவங்க வீட்டில் தயிர் வியாபாரம் பார்க்காங்க, அவங்க வீட்டில் தயிர் வியாபாரம் பார்க்காங்கன்னு சொல்லுவாங்க. இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் நல்லா நீட்டாக தயிர் ஊற்றி ஏடு வர மாதிரி பால் காய்ச்சி தயிரை ஊற்றிட்டு, அந்த ஏடை நீங்கள் மெல்லிசாக எடுக்கலாம். அந்த பார்த்தீங்களா, லஸ்ஸிக்கு அந்த ஏடு எடுக்காங்க பார்த்தீங்களா, அது என்னென்னா காய்ச்சிற முறையில் தான் ஏடு எடுக்க முடியும். அந்த ஏடை எடுத்துகிட்டு நீங்கள் மிச்சத்துக்கு தயிர் கொடுக்கலாம். தயிர் இந்த கப்புகளில் 10 ரூபா 12 ரூபாயோ 10 ரூபாயோ நீங்கள் வச்சு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள் பாலை விட உங்களுக்கு தயிரோட ரேட்டு ஜாஸ்தி தான். தயிர் நீங்கள் கணக்கு பார்த்துக்கோங்க. எவ்வளோ தயிர் பால் வாங்கினீங்கன்னா எவ்வளோன்னு ஒரு நாள் நீங்கள் செஞ்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துருங்க. லைன் வீட்டில் இருக்கீங்களா, அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்களா, ஒரு தெருவில் பிஸியான ஒரு தெருவில் இருக்கீங்களா, இந்த வியாபாரத்தை செய்யுங்க. 1. 2வது என்னன்னு கேட்டிங்கன்னா, லஸ்ஸி. நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன், கரும்புச்சாறு வீடியோ. அதே போல் தான் லஸ்ஸியுமே என்னன்னு கேட்டிங்கன்னா, முந்தி கிட்டத்தட்ட 30 இயர்ஸ்க்கு முன்னால் நான் பூனாவில் இருந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா, பூனாவில் லஸ்ஸி ஃபேமஸான கடைகள் பூனாவில் உண்டு. ஃபேமஸான கடை பூனாவில் ஒரு இடத்துல நேர ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட் சைடில் உண்டு. எங்கள் வீட்டுக்காரர் ட்ரெயின் நிற்கும் பார்த்தீங்களா, ஒரு 1/2 hour நிற்கும் அப்படின்பாங்க. மும்பை வழியாக நாங்கள் ஒன்று சவுத்துக்குள்ளே வந்தாலும் 1/2 hour ட்ரெயின் நிற்கும், நார்த்துக்குள்ளே போனாலும் 1/2 hour ட்ரெயின். அவர் அங்கேருந்து இறங்கி ஓடி இந்த இடத்துல கிரேப்ஸ் நல்லா இருக்கும் பூனாவில், அதை வாங்கிக்கிட்டு லஸ்ஸி குடிச்சிட்டு எனக்கு ஒரு லஸ்ஸி வாங்கிட்டு வந்துடுவாங்க. ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த லஸ்ஸி. பட் இப்போ டெல்லி வந்துடுச்சு, பாம்பே வந்துட்டு, சென்னையில் பார்த்தீங்கன்னா சவுகார்பேட் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே லஸ்ஸிக்கு ஃபேமஸான
கடை பேர் ஞாபகம் இல்லை, நிறையா கடைகளில் லஸ்ஸி ஃபேமஸாக இருக்குது. இந்த லஸ்ஸியை எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்றுமே கிடையாது. ஏடை எடுத்துட்டு நீங்கள் சீனியை போட்டு பார்த்தீங்க, வீடியோ பார்த்தீங்களா, சீனியை போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிட்டீங்க. பிளெண்டரை வச்சு பிளெண்ட் பண்ணணும். இல்லை அந்த தயிர் கடையிற மத்து இருக்குது பார்த்தீங்களா, அது இல்லை, அந்த தயிர் கடையிற மத்தை மேலே வச்சு கட்டி அவங்க கரண்ட்டில் செய்வாங்க. ஆகையினால அது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் நல்லா மிக்ஸ் ஆயிரும், கொழு கொழு கொழுன்னு கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் தயிர் ஊற்றணும், உங்களோட ஆடிங், அதாவது இது இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ளேவர், ரோஸ் மில்க் ஃப்ளேவர் போடலாம், நன்னாரி போடலாம், என்னென்ன உண்டோ, ஸ்ட்ராபெரி போடலாம், ஆரஞ்சு, சீசனில் ஆரஞ்சு, என்னென்ன ஃப்ளேவரில் உண்டோ ஃப்ளேவரில் லஸ்ஸி விற்றீங்க அப்படின்னா அந்த கடையில் வந்து 10 ருபீஸ் தான். உங்களுக்கு ஏடை எடுத்துருவாங்க, ஏடை வந்து கடைசியில் எடுத்து மேலே மிக்ஸ் பண்ணிடுவாங்க. இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து நீங்கள் வீட்டிலையே செய்யலாம். லஸ்ஸி எங்கள் வீட்டில் கிடைக்குங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வீட்டில் வச்சே செஞ்சு பக்கத்தில் உள்ளவங்களுக்கு கொடுக்கலாம். இந்த வியாபாரம் ரொம்ப சூப்பரான வியாபாரம். வீட்டிலேருந்து நீங்கள் தயிர் விற்கலாம். தயிர் வியாபாரம் என்ன மேடம் இப்படி சொல்லுங்கள்? கிடையவே கிடையாது. வியாபாரம் வந்து எதுனாலும் பார்க்கலாங்க. நமக்கு காசு வேணும், அதுக்காண்டி கண்ட மாதிரி சொல்லலை நான். நம்ம தொழில் வந்து உண்மையாக தொழில் செஞ்சோம்னா கடவுளுடைய இரக்கம் நம்ம மேலே விடும். ஆகையினால நம்மளோட தொழில் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வீடியோ போகுது. இன்றைக்கி அந்த ஒரு ட்ரெண்டிங்கான கவின்னு நினைக்கிறேன், அந்த பெரிய கம்பெனி அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு நாள் வந்து பால் நிறைய பால் வாங்கி வியாபாரம் பார்த்துருக்காங்க. பால் வாங்கி வியாபாரம் பார்க்கும்போது அவங்க வீட்டில் என்ன ஆகிட்டு, அவங்க அப்பாவுக்கு அன்றைக்கி சுகமில்லாமல் போயிட்டு சம்திங் என்னமோ அன்றைக்கி பாலை விற்க முடியல. அவங்க தயிரை ஊற்றுனாங்க. தயிர் ஊற்றி அதுக்கப்புறம் தயிர் இப்படி வருது, தயிர்லேருந்து என்ன செஞ்சுருக்காங்க, ஏடு எடுத்திருக்காங்க, பன்னீர் எடுத்திருக்காங்க, மலாய் எடுத்திருக்காங்க, ஏகப்பட்டதை எடுத்திருக்காங்க. அந்த கம்பெனி இன்றைக்கி பெரிய கம்பெனி. இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் வாங்குவோம் பார்த்தீங்களா, பட்டர் வாங்குவோம், கீ வாங்குவோம், பன்னீர் வாங்குவோம், அந்த இது மாதிரி உள்ள கம்பெனி தான். அதனால் தயிர் வியாபாரம் ஒரு வியாபாரமா அப்படின்னு நினைக்காதீங்க. சில்லறையாக உங்களுக்கு கையில் காசு நிறையா கிடைக்கும். அதே போல் லஸ்ஸியை வந்து யோசிங்க. லஸ்ஸி வியாபாரத்துக்கு உங்களுக்கு ஒரு சின்ன கடை போதும், ஒரு அண்டா. இந்த கடை இது நான் போட்டது வந்து வட இந்தியாவில் உள்ளது. இது நல்ல பெரிய கடை, இதில் ஏகப்பட்ட ஸ்டேஷன் பக்கம் உள்ளது. பட் இது வந்து நீங்கள் வந்து ஒரு சின்ன கடை வச்சு இது மட்டும் பண்ணிங்க. ஃப்ளேவர்கள் நிறைய லஸ்ஸி ஃப்ளேவர் வச்சு நீங்கள் வியாபாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வியாபாரம் ஆகும். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.